நண்பர்களே, இப்போ ஆந்திர பிரதேஷ் நெல்லூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கூடூர் சந்தையில் நம்ம இருக்கிறோம். இந்த வாரம் கூடூர் சந்தைக்கு வெள்ளாட்டு குட்டிகள், வெள்ளாடுகள், வெள்ளாட்டு விதைக்கடாக்கள் எந்த அளவுக்கு வந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ఫ్రెండ్స్, మనం ఇప్పుడు ఆంధ్రప్రదేశ్ నెల్లూరు డిస్ట్రిక్ట్లో ఉండే గూడూరు సంతలో ఉన్నాము. ఈ వారం మేకలు, మేక పిల్లలు ఎంత దాకా వచ్చినాయి, ఎంత ధరలకు అమ్మినాయి అనేది చూస్తాము. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கருத்து ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நண்பர்களை, வெள்ளாடுகள் இருக்கிற பகுதியில் இருக்கிறோம். என்ன விலைக்கு கேட்குறாங்க, என்ன விலை சொல்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். 8 மணி ஆனாலுமே கொஞ்சம் பேட்ச் இருக்குது. ஒரு 10 பேட்சுக்கு மேலே இன்னுமே நிற்கிது. நண்பர்களை, இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் 13,000 ரூபா சொல்கிறாங்களாம். 11,000, 10,500 இப்படி கேட்குறாங்க. நாங்கள் என்ன விலை எப்படி கொடுக்குறது, நாங்கள் வாங்கிட்டு வந்த விலையை விட கம்மி கேட்குறாங்க அப்படின்றாரு. இதெல்லாமே கொஞ்சம் நல்லா ஹைட்டு வரக்கூடிய குட்டிகள் தான். இந்த கூடூர் சந்தையில் எடுக்கிற குட்டிகள் நல்ல ஹைட்டு, நல்லா வெயிட் வரும். இதெல்லாமே பெட்டக்குட்டிகள் கூட வந்திருக்கு இன்றைக்கி. ఇక ఆలు ఇల్లే యారు ఈడెవరు మనుషు లేదు. పదాలన్నీ పదాలు కూడా వచ్చినాయి దండిగా. ఎంత పని అయినాయి? జత 12,000. యా ఊరు నమ్మంది? ఏర్పడు సాక్కునేదానికేనా? போத்தலை కదా? தேங்க்ஸ் நண்பர்களே. 12,000 ஜோடின்னு வாங்கியிருக்காங்க. ஏர்பேடுலேருந்து வாங்கினாங்களாம் திருப்பதி பக்கத்தில். ஜோடி 12,000னா குட்டி 6,000 ரூபா வருது. వలపుకు దానా ఫ్రెండ్స్. వీటిని జత 12,000 తీసినారంట. పిల్ల 6,000. తిరుపతి పక్కన ఏర్పేడ్ నుంచి వచ్చి తీసుకున్నారు. అన్ని పోతులే, எல்லாமே மேல் தான், ஃபீமேல் எதுவும் இல்லை. சரிண்ணா, தேங்க்ஸ். இங்கே எல்லாமே கூட பேட்ச் இருக்குது. நண்பர்களே, 13,000க்கு விற்றுட்டுக்கிறாங்க. அந்த தம்பி தான் வாங்கினா போலையா 12 குட்டியா. ఫ్రెండ్స్, వీటిని జత 13,000కి అమ్మేసినారంట. యా ఊరిన వాళ్ళు? మెడ్రాస్ వాళ్ళ? சேச்சர்ல వాళ్ళు. சேச்சర్లனா ఆంధ్రాలో వాంగిరుకాంగ. చేచర్ల నుంచి వచ్చి తీసుకున్నారంట. 12 పిల్లలు. జత 13ఏనా? 100, 200 ముందే అనగానే ఈ కరెక్ట్గా 13,000. కరెక్ట్గా 13,000 దా. మీది యా ఊరు? తోగలపూడి నుంచి తీసుకొని వచ్చేటేనా మీ పిల్లలేనా? கொணுக்கொண்டு வస్తారు. பக்கத்தில் கிராம வில்லேஜில் பக்கத்தில் வாங்கிட்டு விற்கிறவங்களாம் தானே. இதில் பார்த்திங்கன்னா சின்னது பெருசு இருக்குது. ஆனால் குட்டிக்கும் சைனிங்காக இருக்குது. ఈరోజు ఎట్టుండింది వ్యాపారం? పెద్దగా వ్యాపారం డల్లే, నార్మల్గా ఉందని చెప్పచ్చు. నార్మల్గా தான் இருந்துதான், பெருசாக வியாபாரம் இல்லைன்றாரு. இது பார்த்திங்கன்னா பெட்டக்குட்டி 11,000 ஜோடி சொல்கிறாரு. 9,000 வரைக்கும் கேட்டாங்களாம். 10 ரூபா இருந்தால் கொடுத்துருவாரு. ఫ్రెండ్స్, ఇవి వచ్చి పదాలు మొత్తం 11,000 చెప్తున్నారంట. 9,000 దాకా అడిగినారంట. ఎందులో 10,000 వస్తే ఇచ్చేస్తారా ఫైనలా? 10,000 இருந்தால் கொடுத்துருவோன்றாரு. இது கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகள் 15,000 சொல்கிறாராம். 13,500 வரைக்கும் கேட்டாங்கன்றாப்புல. இன்னும் 100, 200 வச்சு கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன் அப்படின்றாரு. ఫ్రెండ్స్, 15,000 చెప్తున్నాడు. 13,500 అడిగినారంట. 100, 200 పైన పెట్టి అడుగుంటే ఇచ్చేసి ఉంటాను అంటున్నాడు. అన్నీ పోతులే, అన్నీ పోతులే కదా. எல்லாமே கடா குட்டி தான். இங்கே கூட ஒரு பேட்ச் இருக்குது. ஆள் இல்லை இங்கே. ஒரு பேட்ச்சு பெரிய சைஸ் கடாக்கெல்லாம் வந்திருக்கு. இதுவுமே பெரிய சைஸ் கடாக்கள் தான். கட்டிங் பீஸ் ஆகும். இதெல்லாம் பெரிய சைஸு தாயாடுங்க. கட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. வளர்ப்புக்கு எடுத்து போய் வளர்ப்பாங்க. அந்த மாதிரி யூஸ் ஆகுது. இதில் குட்டிக்கு இருந்தாலும் தனியாக பிரித்து விற்றுட்டு இந்த மாதிரி தனித்தனியாக விற்றுருவாங்க. ஹெவி சைஸ் இருக்கும். இதெல்லாமே ப்ரீடிங் பர்பஸுக்காக வரக்கூடிய கடாக்கள். இது எல்லாமே ஹெவி சைஸு. பக்ரீத் பர்பஸ்க்காக வாங்குவாங்க. ఫ్రెండ్స్, ఇవన్నీ విత్తన పొట్టేళ్ళకోసం వచ్చేటి విత్తన మేకల మంద కోసం యూస్ అయ్యేటి పెద్ద సైజు.
இந்த கெடாவை கேட்டார் அவர் 21,000 రూపాయలు சொன்னாங்களாம். இவர் எதுவும் கேட்கலையா ఫ్రెండ్స్. దీన్ని అడిగినాడు ఆయన 21,000 చెప్పినారంట. ఆయన ఏది అడగలేదంట. இருக்கிறதுலே சின்னது இது, மீதி எல்லாம் இதை விட பெருசு. இன்னுமே பல்லு போடலையா, பல்லே கையிலேదంట இது. இது நான் அந்த ரெண்டுமே வந்து ரெண்டு இங்கே ஒன்று இருக்குது பெருசு. 30,000 ஜோடி. அதாவது ஒன்று வந்து 30,000 சொல்கிறாரு, ஜோடி 60,000. ஒன்று வந்து முன்னாடி அது அந்த இந்த கடாவை பார்த்திங்கன்னா 6 పళ్ళు, అది 4 పళ్ళు, இதுவுமே 4 పళ్ళు ఫ్రెండ్స్. ఇది 4 పళ్ళు. ఆ పక్క ఆయన ఇప్పుడు తాడు కడుతున్నాడు, అది 4 పళ్ళు. ఈ పక్క ఉండేది వచ్చి 6 పళ్ళ మీద ఉందంట. జత 60,000 చెప్తున్నాడు. ఒక పోతు 30,000. మంచి లెంత్ ఉంది, హైట్ ఉంది. ఆ తెలుపు కాడికి ఇది ఈ రెండు పెద్ద హైట్. ఈ రెండు ఆ తెలుపుది కొంచెం తగ్గించి కూడా ఇచ్చేస్తాడు. ఈ రెండు 30,000 చెప్తున్నాడు. ఏదో కొంచెం தக்கச்சு நண்பர்கள். இந்த ரெண்டுமே 30,000 சொன்னாலுமே ஃபைனல் கிடையாது. விலை குறையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சைஸ் நல்ல சைஸ். ఇవన్నీ బ్రీడింగ్ పొట్టేల్దా. దగ్గర నేను చెప్పిన రేటు రావచ్చు. రిటర్న్ ఎడుతుంటూ పోయిర్రాంగ. ఏనా రిటర్న్ వెళ్తున్నారా? అమ్మలో రిటర్న్ వెళ్తున్నారా? ఇంకొంచెంసేపు ఉండొచ్చు కదా. జనం ఉండారా దానివల్ల అడిగింది. విక్కిలని రిటర్న్ ఎడుతుని పోయిర్రాంగ.